Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah முஹம்மது பின் அப்துல்லா அம்மா பாத். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிலே நாங்கள் முதலாவது 10 நோன்பை முடித்துவிட்டு அதிலே அந்த 10 நோன்பிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது அதே நேரத்தில் நோய்வாய்ப்பட்டவருக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் என்ற தொடரிலே மொத்தமாக 10 துஆக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். தற்பொழுது நாங்கள் நடுப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த 10லே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு காட்டித்தந்த சிறிய துஆக்களாக இருந்தாலும் ஆழமான அர்த்தங்களை உடைய இறைவனிடத்திலே கனமான திக்ர்களையும் அதே நேரத்தில் துஆக்களையும் நாங்கள் இந்த 10லே நாங்கள் பார்த்து கொள்வோம். இன்றைய தினம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் قال சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, யார் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று கூறுகிறாரோ ஃபி யௌமின் மிஅத மர்ரத்தின், ஒரு நாளைக்கு 100 விடுத்தம், அதாவது 100 தடவை யாரொருவர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 தடவை கூறுகின்றாரோ ஹுத்தத்துன் ஹதாயாஹு, அவருடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுகிறது. வ இன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹ்ரி, அதாவது கடலினுடைய நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் சிறிய சிறிய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பொதுவாக பாவங்களை பொறுத்தவரைக்கும் பாவங்கள் செய்யாதவர்கள் இல்லை என்ற அளவுக்கு அனைவரும் ஏதோ ஒரு வகையிலே பாவங்கள் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். அதாவது நாங்கள் ஒருவரிடம் பேசுகின்ற போது கூட மற்றவரை பற்றி பேசி பாவங்களை அள்ளக்கூடியவர்களாகவும், அதே நேரத்தில் சபைகளிலே நாங்கள் பேசுகின்ற பொழுதும் யார் சபையிலே இல்லாமல் இருக்கிறாரோ அவரை பற்றி நாங்கள் பேசியும், அதே நேரத்திலே நாங்கள் எங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலும் இன்னும் நாங்கள் வீதிகளிலே செல்கின்ற போதிலும் இப்படி எல்லாவற்றிலும் நாங்கள் பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த சிறிய சிறிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய வகையில் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வார்த்தைகளை கொண்ட சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதிக்கின்றேன் என்ற அந்த 2 வாசகத்தை கூறி, இந்த 2 வாசகத்தை கூறினால் கடலினுடைய நுரையளவு சிறிய சிறிய பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழகிய பொன்மொழியினூடாக எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். எனவேதான் என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வெறுமனே 2 வார்த்தை என்று நாங்கள் இருந்து விடாமல் எங்களுக்கு இந்த ரமலான் என்கிறது ஒரு பயிற்சினரியாக, ஒரு பட்டறையாக இருக்கிறது. இந்த காலப்பகுதியிலே இந்த துஆக்களை நாங்கள், இந்த 2 வார்த்தைகளை நாங்கள் காலையிலே ஒரு 50 தடவையும் அதே நேரத்தில் மாலையில் ஒரு 50 தடவையும் ஓதிக்கொள்ளலாம். அதே நேரத்திலே நாங்கள் மஸ்ஜிதுக்கு வருகின்ற பொழுதும், மஸ்ஜிதை விட்டு வெளியேறுகின்ற பொழுதும், கடைகளுக்கு செல்லும் போதும் அல்லது வீடுகளிலே இருக்கின்ற பொழுதும் எங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களிலே இந்த துஆவை ஓதி எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய வகையில் இந்த துஆக்களை ஓதிக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.